சிஏபிஎஃப் கோர்சஸில் ஜாயின் பண்ண எப்பவுமே விளையாடிட்டே இருக்கலாம் மட்டும் நினச்சி ஜாயின் பண்ணுறாதீங்க. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரீசெண்டாக நம்ம போட்ட கிரிக்கெட் வீடியோவை பார்த்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சிஏபிஎஃப்ல கேமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் எப்பவுமே நீங்கள் கேமே விளையாட்டுருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி கிரிக்கெட் டோர்னமெண்ட் நான் ஆட போனது ஒரு டோர்னமெண்ட், வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அதுவும் எனக்கு எப்படி சான்ஸ் கிடச்சிதுன்னா, நான் கரெக்டாக இவங்க டோர்னமெண்ட் நடத்துகிறப்போ இங்கே ஆள் தேவையாக இருந்தால் அதெல்லாம் கிடச்சிது. சிஏபிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் நிறைய கேம் இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்திட்டே இருப்பாங்க. வாலிபால், கிரிக்கெட், ஃபுட்பால், நீங்கள் எந்தெந்த கேம் நினைக்கிறீங்களோ எல்லா கேமுமே நடக்கும். பட் அதுலேயே நீங்கள் ஃபுல் டைமாக போக முடியுமா நினச்சா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி கேம் நீங்கள் எப்போவுமே விளையாடலாம்னு நினச்சிங்கன்னா டெய்லிலாம் விளையாடவே முடியாது. டெய்லி நீங்கள் டியூட்டி பார்க்கணும். முதல்ல டியூட்டி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் வீட்டுக்கு பேசுவீங்களா, கேம் விளையாட போவீங்களான்னு நீங்கள் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி அது போகணுமே. கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கையில் கேம் இருந்ததுன்னா, உங்கள் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா, ஜிடி போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வராதிங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்கெலாம் பொறுமையாக இந்த சிஏபிஎஃப்ல தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குன்னு சொல்லிட்டு. டைரக்ட் அவல்தார் 3 கோடி வச்சு வரும் ரைட்டில். அதுக்கு வெயிட் பண்ணி அப்ளை பண்ணி வாங்க. நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்டேட் எந்தில் மெடல் இருந்தாலும் சரி. அப்புறம் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, உங்கள் கேம் இந்த சிஏபிஎஃப்ல கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு டவுட்டாக இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையா நான் சொல்கிறேன். கடைசியாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்குலாம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.